பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கையாக இந்த வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சியடைய போவது கிடையாது. இந்த வார்த்தையை சொன்ன தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், கஷ்டத்தின் மத்தியிலே அவர் போய் தான் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். எத்தனை விதமான பாடுகளை அவருடைய வாழ்க்கையில கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு முன்பாக இருக்கிற பகுதிகளை வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, எந்தெந்த விதத்துல ராஜா தான், ஆனாலுமே அவர் பட்ட பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அளவே இல்லாத ஒரு நிலைமையில் அத்தனை பாடுகளை பட்ட ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா, அவரோட வாழ்க்கையோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்க்கையோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவோ அழகான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம அறிக்கையிட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போவது கிடையாது. என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, யார் எப்படிப்பட்ட மனிதர்கள் மாறினாலும் சரி, உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனாலும் சரி, எப்படிப்பட்டதான நியூஸஸ் வந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கையை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் ஏறெடுத்திருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிட வேண்டிய காரியம், கர்த்தர் என் மெய்ப்பர், அவர் என்னை பார்த்து கொள்வார். என்னை எந்த இடத்துல கொண்டு போய் எப்படி வச்சு என் லைஃப்பை செட்டில் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். நான் எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, பண வசதியில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை நடத்துகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அதனால நான் என் வாழ்க்கையில தாழ்ச்சி அடைய போவது கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிட வேண்டிய ஒன்று. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என் வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லை, ஏன்னா கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார், அவரு என்னுடைய மெய்ப்பராக நான் கொண்டிருக்கிறேன்னா. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற தேவனுடைய மனிதர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவர். அப்ப அந்த ஆடுகளுக்கு பின்னாய் போய் கொண்டிருந்தவனை கர்த்தர் ராஜரீக வாழ்க்கையை கொடுத்து ஒரு ராஜாவாக்கி தேவன் அழகு பார்த்தார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஒரு மேய்ப்பனுடைய வேலை தன்னுடைய மந்தையில இருக்கக்கூடிய ஆடுகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், அதை அழகாக மேய்த்து அதை போஷிக்க வேண்டியது அந்த மேய்ப்பனுடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவரை என் மெய்ப்பராக நான் வச்சிருக்கிறதுனால இனி நான் என்ன பண்ண போறதில்லை அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவுமே இருக்க போவதில்லை. இனி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கையிடணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு குறைவுமே வரப்போவது கிடையாது, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஏனென்றால் நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, உங்க கரம் என்னோடு கூட இருக்கு. நீங்கள் என் மெய்ப்பரா இருக்கிறதுனால சுற்றிலும் என்ன வந்தாலும் சரி, அது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நான் போக போவது கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களை பார்த்து மற்றவங்க பேசுறாங்களா, நீ எல்லாம் என்ன வாழ போற, உன்னால இந்த காலத்துல வாழ்ந்துட முடியுமா, இந்த நிலைமையில இந்த காலத்துல இப்படி இருந்ததை வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டா ஒரே வார்த்தையை சொல்லி அவங்க வாயடைங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் தாழ்ச்சி அடைய போறது கிடையாது. ஏன்னா என்னுடைய மெய்ப்பர் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் இருக்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் என்னை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி என்னை வாழ வைக்கணும், என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது அவர் ஆல்ரெடி தீர்மானித்து விட்டார். என் மேய்ப்பருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஒரு ஆடுகளை போல நான் நிற்கிறதுனால என் வாழ்க்கையில இனி தாழ்ச்சி இல்லை. இதை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அறிக்கையிடும்படி
ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரிடத்துல? ஆண்டவரே, நீங்க என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறதுனால இனி என் வாழ்க்கையில தாழ்ச்சி இல்லை, இனி என் வாழ்க்கையில வேதனை இல்லை, இனி என் வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, இனி என் வாழ்க்கையில துக்கம் இல்லை. ஏனென்றால் நீங்க என் மெய்ப்பரா இருக்கிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்பாவிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது என்கிற தேவனுடைய மனிதர் சொல்லுகிற வார்த்தையின்படி உங்க சமூகத்துல இப்பொழுது நாங்கள் யாவரும் இணைந்தும் இடத்துல அறிக்கையிடுகிறோம். தகப்பனே, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்க தாழ்ச்சி அடைய போறது இல்லப்பா, எங்க வாழ்க்கையில குறைவு வரப்போவதில்லை, எங்களை அற்புதமாய் நடத்துகிற ஒரு தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கையிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நீர் எங்களை கொண்டு போய் சேர்த்து நீர் எங்களை வாழ வைக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள துளிர்விட பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.